வணக்கம். நான் உங்கள் கேஸ்ட்ரோ நண்பன் டாக்டர் பிரகாஷ் கிருஷ்ணசாமி. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் வெயில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இதை சொல்ல போகிற நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம நிறைய தடவை இது நம்ம மறந்துடுறோம், இல்லை நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வாட்டர், அதாவது தண்ணீர் எடுக்கிறது. நம்மளுக்கு அறியாமே இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சோர்வு இருக்கும், நம்மளுக்கு வேர்வை பெருசாக வராது, ஆனால் ஒரு டயர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா டீஹைட்ரேஷன் அல்லது நம்ம உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப குறைஞ்சி போகுது. அதே மாதிரி யூஸ்வலாக டம்ளர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க, அது எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுங்கள். ஸோ ஆவரேஜாக ஒரு 60 kg வெயிட் உள்ள ஒரு மனிதர் குறைஞ்சது ஒரு 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நொங்கு, ஆப்பிள், போமோகிரானேட்டு, மாம்பழம், வாட்டர்மெலன், ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸஸ் பற்றி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இயற்கையாக கொடுத்த இளநீர், பனை நொங்கு, மோர், கரும்பு ஜூஸு, ஸோ இந்த மாதிரி இயற்கையிலேயே நம்ம உண்டாகிற ஜூஸஸை தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் உள்ள பேஷண்ட்ஸ்னால் அது ஒரு அளவாக தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த கூல் ட்ரிங்க்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் நம்ம குடிப்போம். இந்த லெமன் ஜூஸில் சர்க்கரை ரொம்ப நிறையா போடுறதுக்கு சர்க்கரை அளவாகவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இது பண்ணும்போது நம்மளுக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கும். அடுத்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், தக்காளி பழம், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீக்கங்காய், சுரைக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபியை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. காஃபி அதில் பார்த்திங்கன்னா அது டயூரெட்டிக், அதாவது நம்மளுக்கு நிறையா யூரின் வர வைக்கும். அப்போ உடம்புல இருக்க நீர் நிறைய எக்ஸ்க்ரீட் ஆகிடும், நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த டீஹைட்ரேஷன் வந்துடும். ஸோ ரொம்ப அளவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வெய்ய காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெவியான டயட், ஒரே நேரத்தில் ரொம்ப நிறையா சாப்பிட்றத தவிர்க்கணும். அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு SPF 30க்கு மேலே இருக்க ஒரு சன்ஸ்க்ரீனை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் 11 மணிக்கு அப்புறம் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போக வேண்டிய வேலைகளை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இந்த வெயிலில் உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க. ஸ்டே டியூன்ட்.